ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. செழுமையான தமிழில் தத்துவம் மற்றும் மதத்தை உள்ளடக்கிய அழகிய பக்தி இலக்கியம் திருப்பாவை. இதில் தன்னை ஒரு கோபிகையாக கற்பனை செய்து கொள்ளும் ஆண்டாள் கிருஷ்ண பகவானிடம் எல்லையற்ற பக்தி கொள்கிறாள். பரந்தாமனுக்கு சேவை செய்வதே அவள் நோக்கம். அதற்காக பின்பற்றும் வழிமுறையே பாவை நோன்பு. இதை விளக்கும் இத்திருப்பாவை. திருப்பாவை எனும் அப்பெயரை சற்றே கவனித்தால் பெரு வியப்பே ஏற்படும். திருமகளோடு பாட்கடலில் பள்ளி கொண்ட திருமாலுக்கு பாடப்படும் பாமாலை என்பதே அதன் பொருளாகும். தீ என்பது திருமாலையும், திரு என்பது திருமகளையும், திருப்பா என்பது திருப்பாட்கடலையும் குறிப்பதை காணலாம். இன்று திருப்பாவையிலிருந்து 9ஆம் பாசுரம். இன்று மார்கழி 9ஆம் நாள். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம் மகள்தான் பூமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவா. இதன் பொருள், தூய மாணிக்க கற்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய மாடம், அதிலே சுற்றிலும் விளக்குகள் ஒளிர, அழகிய தூபம் மணக்க, அங்கு போடப்பட்டுள்ள சப்ரமஞ்சத்தில் ஒய்யாரமாக தூங்கும் மாமன் மகளே, எழுந்து வந்து மணிகள் பதித்த கதவின் தாழ்பாலை திறந்திடுவாயாக. எங்கள் அன்பு மாமியே, உங்கள் மகள் எங்களுக்கு பதிலேதும் சொல்லாமல் நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறாள். அவள் என்ன பேசாத ஊமையா, இல்லை கேட்காத செவிடா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? மாயவா, மாதவா, வைகுந்த பெருமானே என்று நாங்கள் எம்பெருமானுடைய திருநாமங்கள் பலவற்றை கூறி எழுப்பினோம். அவள் எழவில்லை. நீங்களாவது அவளை எழுப்புங்களேன். நானாக எதையும் தேடிப் போக மாட்டேன். இறைவனே என்னை வரும்போது வந்து ஆட்கொள்ளட்டும் என்று எந்தவித முயற்சியும் இன்றி இருப்பவர்களையே ஆண்டாள் இப்படி துயிலெழுப்புகிறாள். தாமதியாது நாமும் விரைந்து சென்று அப்பரந்தாமன் புகழ்பாடும் திருப்பாவை பாடி அவன் திருவடிகளில் இணைவோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.